வணக்கம் தமிழர்களே. திருமதி சங்கீதா அவர்களின் மனமுறிவு மனு விஜய் சங்கீதா சம்பந்தப்பட்டது. இதில் பேசுவதற்கு நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் விஜய் இதை தொடர்ந்து நடந்து வரும் விதமும் அவர் செயலும் தமிழ்நாட்டுக்கே மிக ஆபத்தானது. ஒரு 3 விடயங்களை மட்டும் நேரம் கருதி பேசுவோம். விஜய் மனைவியை அவருடைய ரசிகர்களும் அவருடைய ஐடி பிரிவும் மிக மிக கேவலமாக பேசி பதிவுகள் போட்டு வந்ததை விஜய் கண்டு கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தார். இதைவிட மேல் அவர் இந்த மனு குறித்து ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் ஹர்ட்டாகி இருக்கிறீர்கள், ஆனால் இது அந்தளவுக்கு ஒர்த்தான விஷயம் இல்லை என்று இதை ஊக்குவிக்கும் அளவிற்கு, இன்னும் இழிவுபடுத்தும் அளவிற்கு இவர் பேசுவது சான்றோர்கள் மத்தியிலும் பண்பாளர்கள் மத்தியிலும் நல்ல மனிதர்கள் மத்தியிலும் ஒரு கசப்பையும் முகசுளிப்பையும், இவன் என்ன தலைவன், ஒழுங்கினமற்ற தலைவன், இவனெல்லாம் தலைவனாக இருந்தால் இந்த இளைஞர் பட்டாளம், நமது இளைஞர் தலைமுறை என்னவாகும், எப்படி சீரழிந்து போகும் என்று கொதித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, எந்த நடிகையை நான் பெயர் குறிப்பிடவில்லை என்று மனுவில் குறிப்பிட்டாரோ அந்த நடிகையையே, அதுவும் ஒன்றாக உடையணிந்து, ஒரே மாதிரி உடையணிந்து திரு ஜெயம் ரவி நடிகர் செய்ததை போலவே அதுவும் காப்பிதான். சீமான் பேசும் நீர்வளம், உழவு, இயற்கை இதையெல்லாம் அப்படியே இவரும் காப்பியடித்து பேசுகிறார். மகளிருக்கு மக்களுக்கான இலவச திட்டங்களை அதிமுக என்னென்ன செய்திருக்கிறதோ அதே அப்படியே இவர் காப்பியடித்து பேசுகிறார். இப்போது இந்த திருமணத்துக்கு வருவதற்கு கூட ஜெயம் ரவியை போலவே, அந்த அவர்கள் செய்தது போலவே இவரும் அந்த நடிகையுடன் ஒரே மாதிரியான உடை அணிந்து வருகிறார். இது திருமதி சங்கீதா அவர்களுக்கான செய்தி அல்ல. நான் எதை செய்தாலும் முட்டு கொடுக்கும் இந்த ரசிகர் பட்டாளம் இருக்கிறதே, இதையும் சேர்த்து முட்டு கொடுங்கடா, நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் தான் தற்கொலைகளாச்ச, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் ஆதரிப்புங்களே, எல்லாம் நியாயம்னு பேசுவங்களே, இதையும் சேர்த்து முட்டு கொடுங்கடா, நான் குளிர்காயிற இதில் நியாயப்படுத்தி இவர் ஜாலியாக குளிர் காஞ்சிட்டு இருப்பார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஏற்கனவே பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிற அவருக்கு இருக்கிற காசுக்கு 10 ஒப்பாட்டி வச்சுப்பார். இப்படி பேசிக்கொண்டு அலையும் இவர் ரசிகை பட்டாளங்கள். இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை விஜய் கொடுத்தால் இன்னும் சீரழிந்து கெட்டு போவார்கள். உதாரணம் நேற்று வந்து விட்டது. திருமணம் கடந்த உறவு, தவறான உறவு வைத்துக்கொள்வது, அது பாசிட்டிவ் தான், பாசிட்டிவானது ஒரு பொம்பளை சொல்லுது. இப்படியான சீர்கேடுகளை, அது இதனால் தான் சொன்னேன் இவர் அபாயமானவர் என்று. சீர்கேடுகளை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இவர் விதைத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. மூன்றாவதாக, என்ன திமுக செய்யாததா? அங்கே எல்லாரும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்கலையா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த திமுகவுக்கு மாற்றுன்னு தானே சொல்லிட்டு வர நீனு. அப்போ அங்கே சேர்ந்த அட்டூழியங்கள், அசிங்கங்கள், 3 பொண்டாட்டி நீ சொல்கிற இல்லாமா நீயும் செஞ்சனா? நீ என்னடா தூய சக்தி? நீ தூய சக்தின்னு எதை வச்சு சொல்கிற? அதே தீய சக்தி தானே. அப்புறம் என்ன மாற்று மண்ணாங்கட்டி நீனு? நண்பர்களே,
தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் குடிப்பது போல் நடிக்கவே மாட்டார். காரணம், அவர் ரசிகர்களை தவறாக வழி நடத்தி விடக்கூடாது, கெட்ட பழக்கத்துக்கு உள்ளாக்கி விடக்கூடாது. நான் செய்தால் என் ரசிகனும் செய்து விடுவான் என்று மிக கட்டுப்பாடாக படத்தில் கூட சரியாக நடித்தார். இப்படிப்பட்ட ஒரு திரை உலகத்தில் இருந்து இப்படிப்பட்ட தற்குறிகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டை இத்தனை கேவலமாக சீரழித்து கொண்டு இருக்கிறது. மக்கள் இப்படி பண்பற்று, இப்படி வார்த்தைகளே இல்லை, அறம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் புரியாதவர்களாய், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நமது பண்பே புரியாதவர்கள் அல்ல, அதையே மதிக்காதவர்களாய், வரலாறே புரியாதவர்களாய், வெறும் திரைமோகம், வெறும் ஹீரோ வர்ஷிப், வெறும் ரசிகர் மனநிலை, ஒரே ஒரு நடிகன் எது செய்தாலும் அவன் திரைப்படத்தில் தன்னை காப்பாற்றியது போலவே இங்கும் வாழ்க்கையிலும் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்பும் தற்குறித்தனம். அவனுக்கு என்ன தலைமை திறன் இருக்கிறது? அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நிர்வாகம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? எதையும் பார்ப்பதில்லை. நண்பர்களே, இளைஞர்களை மீட்டெடுப்போம். நம் தமிழ்நாட்டை நாம் ஒரு நடிகனுக்கு தாரை வார்த்து கொடுத்து அழித்து ஒழிப்பதிலிருந்து காப்பாற்றுவோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு. வாழ்க தமிழ், வெல்க தமிழர். தமிழா விழி தமிழா, தமிழ்நாட்டை காப்பாற்று தமிழா. நன்றி, வணக்கம்.